பெப்பர் சிக்கன் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஹோம் அண்ட் கிச்சன் குக்கிங் சேனல். இந்த பெப்பர் சிக்கனுக்கு மசாலா தான் ரொம்ப முக்கியம். காரைக்குடியில் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு. 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், ரெண்டு கிராம்பு, 1 ஏலக்காய், 2 பட்டை, ஒரு சின்னதாக பாசி, ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா, ஒரு டீஸ்பூன் பெப்பரு. அது எல்லாம் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். வறுபட்டுருச்சு. அதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். அது கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கணும். ஏன்னா பவுட்ரு தான் ரொம்ப முக்கியம். இப்போ நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன், கவுச்சி வாசனை போகிறதுக்காண்டி. அரைச்சி வச்சுருக்க பவுடரையும் எடுத்து சிக்கனோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி 1/2 அன் ஹவர் ஊற வைக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிறேன். கடாய் எடுத்துருக்கேன். நல்லா கடாய் சூடாயிருச்சு. ஒரு புளிக்கரண்டி எண்ணெய் எடுத்துருக்கேன். எண்ணெய் சூடாயிருச்சு. சின்னதாக 2 பட்டை, ஒரு கிராம்பு, அன்னாசி பூ இதெல்லாம் சேர்த்துக்கணும். ஒரு ஏலக்காய், ஒரு 2 பிரிஞ்சாலை, லைட்டாக கசகசா, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கணும். வதங்கிருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி, பெரிய தக்காளி, அதை கட் பண்ணி எடுத்துருக்கதையும் போட்டு வதக்குறேன். கொஞ்சம் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்குறேன். அதுவும் வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அதுவும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஊற வச்சுருக்க சிக்கனை எடுத்து இதோட வதக்குறேன். தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். தண்ணியே ஊற்றாமல் ஸ்லோவாக வச்சு ஸ்டவ்வை நல்லா வதக்கணும். ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு தான் வதக்கணும். தண்ணியை சேர்க்காமல் செய்கிறேன். ஏன்னா இதில் தக்காளியில் தண்ணி நீர் சத்து இருக்குது, இஞ்சி பூண்டு விழுதுலையே நீர் சத்து இருக்குது, அந்த கழுவி எடுத்த சிக்கன்லேயும் நீர் சத்து இருக்கும். அந்த எல்லாமே சேர்ந்துருக்கப்ப தண்ணி தேவையில்லை. அதை சிம்மில் வச்சு வதக்கினா அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கிது.
அதனால் நான் அப்படி செய்கிறேன். இப்போ சிக்கன் பாதி வேக்காடு வந்திருக்கு. அரைச்சி வச்சுருக்க பவுட்ரு இன்னும் கொஞ்சம் சேர்த்து அதோட மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ சிம்மில் வச்சு நல்லா வேக வைக்கணும். இப்போ காரம் தேவைப்படுறதுனால நான் சக்தி மசாலா கொஞ்சம் மசாலா எடுத்து அதோட மிக்ஸ் பண்ணுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் தாண்டி காரம் நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா கறி வெந்துருச்சு. சிக்கன் கொஞ்சம் ஊறுச்சுன்னா சாஃப்டாக இருக்கும். அதுக்காண்டி ஊற வைக்கிறேன். இந்த பெப்பர் சிக்கன்லேயே நிறையா மெத்தட் இருக்குது. நான் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நல்லாயிருக்கும். ஒரு அட்டகாசமான ஒரு பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.